அந்த காலத்துல இந்த சின்னப்ப நாயகர் அப்படிங்கிறது வந்து நாயக்கர் கிடையாது அது முதல்ல. நாயகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வன்னிய பெருங்குடி மக்களுக்கு தான் பெரும்பான்மையாக அந்த பட்டம் சூட்டப்படுகிறது. நீங்க முதலியார்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, படை முதலின்னு பேர் அதுக்கு பேரு. படைக்கு முதலில் செல்லக்கூடியவர்களுக்கு பேர் படை முதலி. நாயகர்னா படை நாயகர்ன்னு அர்த்தம். அந்த படைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பின்னாடி வந்து நீங்கள இப்போ அ அ கொஞ்சம் அப்படியே பிற மொழி சார்ந்து அவங்க போய் அங்க குடியேறுறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க ஆந்திராவிலயோ, கர்நாடகாவிலயோ குடியேறும்போது, இப்போ வடக்கு நோக்கி போகும்போது அந்த நாயக அப்படிங்கிறது நாயக் அப்படின்னு வந்து ஆகுது. அது வந்து சாதி குடிப்பெயர் கிடையாது அது. பட்டப்பெயர் அது. அதுவும் குறிப்பாக வன்னிய பெருங்குடி மக்களுக்கு சூட்டப்பட்ட தமிழ் பட்டப்பெயர். ஸோ அதன் பிறகு இப்போ நீங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வன்னிய பெருங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. நாயுடு பெருங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அவர்கள் தனியா பிரிச்சு வந்து சொல்லுவாங்க. இவரு வந்து நாயகரு, இவரு நாயுடுன்னு பிரிச்சு சொல்லுவாங்க. ஆனா, இங்க பொதுவா நமக்கு அறியப்பட்டது என்னன்னா, நாயுடும், நாயக்கரும் ஒன்றுன்னு நெனச்சிருக்கிறோம். இல்ல அது. அது நாயுடுங்கிறது குடிப்பெயர். அது அந்த பெருங்குடி மக்களுக்கான குடி தெலுங்கு பெருங்குடி மக்களுக்கான குடிப்பெயர். நாயகர்ங்கிறது தமிழ் பட்டப்பெயர்.